பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 அக்டோபர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையை கடந்தது மோந்தா புயல். சரிங்களா? அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருந்தோம். மோந்தா அப்படின்னு இந்த புயலுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா தாய்லாந்து. சரிங்களா? இதுக்கு வந்து மனமுள்ள மலர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ அப்படி தான் பேர் வச்சுருந்தாங்க. சரி, ரைட்டு, ஓகே. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்தது 8வது ஊதியக்குழு மத்திய அரசு அமைப்பு. அதாவது 8வது ஊதியக்குழுக்காக யார் தலைமையில் அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 8வது ஊதியக்குழுவை அமைச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் 8th பே கமிஷன் வர இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு. சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. வேறு இந்த நம்ம குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸோ ஃபஸ்ட்டு டைம் குடியரசு துணைத் தலைவர் ஆனதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், இவர் வந்து தென்னை நார் இதில் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். சரிங்களா? ஏற்றுமதியில். அப்போது இவர் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா 1954 2016 வரைக்கும் தென்னை நார் ஏற்றுமதி அப்படின்றது 652 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த 3 வருஷத்தில் மட்டும், இந்த 3 வருஷத்தோட எண்டிங்கில், இந்த 3 ஆண்டுகளோட எண்டிங்கில் பார்க்கும்போது 1728 கோடியாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? தென்னை நாரோட உற்பத்தி. அதே மாதிரி கூடிய விரைவில் பெங்களூர் எர்ணாகுளம் இடையில் வந்துட்டு வந்தே பாரத் ரயில் வந்து விட போகிறாங்க. அதே மாதிரி கோவை டு ராஞ்சி இடையே வந்துட்டு தினசரி ரயில் சேவை துவக்க போகிறாங்கப்பா. ஏன் அப்படின்னா ஜார்க்கண்ட், அதாவது பீகார் ஜார்க்கண்ட் அந்த பகுதியிலேருந்து நிறையா தொழிலாளர்கள் கோவைக்கு வர்றாங்க. அப்போ வந்து அவங்களோட ட்ராவலுக்கு வந்து அதிகமான ரயில் தேவைப்படுது, ஆனால் இல்லை. அதனால் கோயம்புத்தூர்லேருந்து ராஞ்சி இடையே தினசரி ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. வேறு எதுவும் சொல்லியிருக்காரு என்னென்னா, பிறமொழி எதிர்ப்பால் தமிழ் வளரும் என நினைப்பது அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் கரெக்டு தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3வது ஒரு மொழியை கட்டாயமாக படின்னு சொல்கிறதும் அறியாமை தான். ஏன்னா விருப்பம் இருந்தால் படிச்சுக்கிடுவாங்க, அது கரெக்டு தான். யாரையும் வந்து 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க யாரும். கண்டிப்பாக 3வது மொழின்னு ஒன்று தேவை தான். விருப்பப்படுறவங்க அதை படிச்சுக்கிற வேண்டியதான். கட்டாயம் 3வது மொழி படித்தா தான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறதும் அதுவும் ஒரு வகையான அறியாமை தான். சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நியூஸு ரொம்ப கம்மிப்பா. நிறையா நியூஸ் கிடையாது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். ஸோ மேலோட்டமாக மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட SJ-100 அப்படின்ற பயணிகள் விமானம் இந்தியாவில் HAL நிறுவனம் தயாரிக்க போகிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அதாவது இந்தியாவில் ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானத்தை தயாரிக்கிறது HAL நிறுவனம் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி கேட்கலாம் எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம ராபி பருவத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரங்கள் விநியோகிக்க போகிறாங்க. அதுபடி பாஸ்பரஸ் மற்றும் இந்த உரங்களுக்காக மானியமாக 37,952 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ராபி பருவத்தில் விளையக்கூடிய பயிர்களுக்கு எந்த உரங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க அப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் இந்த 2 உரங்களுக்கும் மானியம் கொடுத்துருக்காங்க. இது எந்த திட்டம் அடிப்படையில்னா ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் இது பேர். சரிங்களா? அதாவது NPS அப்படின்னு சொல்லுவாங்க. NPS அப்படின்னா நியூ ப்ரைசிங் ஸ்கீம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்போது அந்த குறிப்பிட்ட பருவத்தில் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறது, அதாவது ஃபுல்லாக கிடையாது, அந்த குறிப்பிட்ட பருவத்துக்கு மட்டும். இப்போ ராபி பருவத்தில் விளையக்கூடிய பயிர்களுக்கு அதிகமாக பாஸ்பரஸ் பொட்டாசு உரங்கள் தேவைப்படும். ஸோ இந்த பருவத்துக்கு மட்டும் விவசாயிகளுக்கு உரத்துக்கு மானியம் கொடுக்குறது பேர் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியம் திட்டம் NPS, நியூ ப்ரைசிங் ஸ்கீம். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இருந்தது டெல்லியில் வந்து செயற்கை மழை பொழிய செய்கிறதுக்காக முயற்சி நடந்திருக்கு. அது வந்து ஒரு 50% சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா கிரேட்டர் நொய்டாவில் இந்த இது தூங்கினதுக்கப்புறம் சோடியம் அயோடைன்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு பார்த்துட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் கொடுக்கல. சரிங்களா? அதாவது 0.1 மில்லிமீட்டர் மழை வந்து பொழிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று கிரேட்டர் நொய்டாவில் வந்துட்டு 0.2 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. இதனால் காற்று மாசு வந்து 20% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முன்னெடுத்து நடத்தினது யார் அப்படின்னா IIT, கான்பூர் IIT. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா?
இந்த செயற்கை மலையை வந்துட்டு முன்னின்று நடத்துனது, அதுக்கு பிளான் எல்லாம் பண்ணது எது அப்படின்னா கான்பூர் ஐஐடி. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரேட் நிக்கோபார் திட்டம் வந்து போயிட்டுருக்கு. என்னன்னா கிரேட் நிக்கோபார் திட்டம் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட உட்கட்டமைப்புக்கு 72,000 கோடி மதிப்பீட்டில் செய்கிறது, உட்கட்டமைப்பு செய்கிறது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 அதாவது நிக்கோபாரிஸ் ஷோம்பன்ஸ், சரிங்களா, நிக்கோபாரிஸ் ஷோம்பன்ஸ் 2 பழங்குடியின மக்களுக்கு இது பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். நிக்கோபாரிஸ் மற்றும் ஷோம்பன்ஸ் எந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்தமான் நிக்கோபாரில் வாழக்கூடிய பழங்குடியினர் இவங்க 2 பேரும். சரிப்பா, வேற இந்த இது முக்கியம் என்ன அப்படின்னா 23 வயதுக்குட்பட்டவருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டுருக்கு. எங்கன்னா செர்பியாவில் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியாவோட சுஜித் கல்கல் அவர் வந்துட்டு பதக்கம் வென்றிருக்காரு, சரிங்களா, அதாவது தங்க பதக்கம் வென்றிருக்காரு. நல்லா பாருங்கள், செர்பியாவில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவோட சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றிருக்காருப்பா. ஸோ சுஜித் கல்கல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ரைட்டு மல்யுத்தம், சரிங்களா, ரைட்டுப்பா, அதாவது மல்யுத்தத்தோட விளையாட்டோட தொடர்புடையவர். இப்படி கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. அடுத்து இந்த அதாவது புஷ்கரில் கால்நடை கண்காட்சி நடைபெறும்பா. இது வந்து இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான கால்நடை கண்காட்சி. இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கால்நடை சந்தைகளில் ஒன்றான ராஜஸ்தானின் புஷ்கர், சரியா. அப்போ கேட்பாங்க இந்த புஷ்கர் கால்நடை சந்தை எந்த மாநிலத்தில் நடைபெறுதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான், சரிங்களா. இதில் வந்து இந்த சந்தைக்கு 15 கோடியில் இந்த குதிரை விலைக்கு வந்திருக்குப்பா. அதே மாதிரி 23 கோடிக்கு இந்த அன்மோல் அப்படின்ற எருமை வந்து விலைக்கு வந்திருக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எருமை சில மாதிரியே இருக்கு பாருங்க, ஆனால் உண்மையான எருமை தான். மொத்தம் வந்து 23 கோடி ரூபாய்க்கு இந்த எருமையும் 15 கோடி ரூபாய்க்கு இந்த குதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்காக வந்திருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புஷ்கர் கால்நடை கண்காட்சி எங்கே நடைபெறுது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறுது. அது ரொம்ப முக்கியம். சரி, அவ்வளோதான்ப்பா, இன்றைக்கான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுபோல் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க குரூப் 4க்கு. அதை பார்த்து கரெக்டாக சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 7ஆம் தேதி லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு வெரிஃபிகேஷன் வந்திருக்கோ எல்லாம் மறந்துடாமல் குரூப் 4க்கான இதை வந்து அப்லோட் பண்ணியிருங்கப்பா. நன்றி.